என்ன தப்பு பண்ணுறான் ரத்னாகரன் அப்படின்னா, தன்னுடைய டியூட்டி பண்ணுறதுக்காக, தன்னுடைய டியூட்டி, அதாவது தர்மத்தில் 3 அங்கம் இருக்குது. தர்மத்தில் என்ன 3 அங்கம்? கர்மம், பண்பு, அப்புறம் பாவனை. தர்மம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நான் பண்ணுற கர்மம் சரியான கர்மமாக இருக்கணும், விதிக்கப்பட்ட கர்மமாக இருக்கணும், நிஷேதம் பண்ண கர்மமாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன? அந்த பண்போடு இருக்கிறது தர்மம், பிறருக்கு தீங்கு நினைக்காமல் பிறர் பொருள் எடுக்காமல் இருக்கிறது. மூணாவது என்ன? பாவனை. எந்த பாவனையோடு நான் பண்ணுறேன்? நான் அம்மா கிட்ட பேசின்னு இருக்கேனா, வேறு யார்கிட்டையாவது பேசின்னு இருக்கேனா, அண்ணா கிட்ட பேசின்னு இருக்கேனா, குழந்தைகள்கிட்ட பேசின்னு இருக்கேன், என்னுடைய மனோபாவனை. அப்போது ஒருத்தன் தர்மத்தில் இருக்கானா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பண்போடு இருக்கணும், சரியான கர்மத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் பாவனையும் கரெக்டாக இருக்கணும். இங்கே ரத்னாகரனுக்கு அவன் என்ன பண்ணியிருந்தான்? குடும்பத்தை காப்பாற்றுறான், கரெக்டான கர்மா, ஓகே ரைட், 100 out of 100. ஒரு பேப்பரில் 100 out of 100. ரெண்டாவது பேப்பர் என்ன? பண்பு. பண்புனா என்ன? வேல்யூஸ், கேரக்டர். அதில் என்ன பண்ணுறான்? இன்னொருத்தருடைய பொருளை திருடுறான். அதில் என்ன எடுத்து? ஃபெயில் மார்க், 0 out of 100 இல்லையா? மூணாவது என்ன? ஆட்டிடியூடு. பாவனை என்ன? எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்று, ஓகே பாஸ் மார்க் 50 out of 100ன்னு வச்சுக்கோங்க, போட்டு. இப்போது 3 பேப்பரில் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன? பரவாயில்ல போ, நீ பாட்டுக்கு போ அப்படின்னு விட்டுருவாளா? ஃபெயில் தான். ஆனால் பாவம் அவனுக்கு அது தெரியல. ஒரே ஒரு விஷயம், நம்ம நாட்டில் எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்று பாவனையில் யோசிப்போம், இல்லை பண்புனுடைய அடிப்படையில் யோசிப்போம், இல்லை கர்மத்தினுடைய அடிப்படையில் யோசிப்போம். பாவனா, கர்மா அண்ட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா? பண்பு, சதாச்சாரம், கர்மம், பாவனா, இது 3மே நேர்கோட்டில் இருந்தால் நம்ம யோசிக்காமல் நம்ம அந்த வேலையை பண்ணலாம். இதுதான் தர்மத்துக்கு ஒரு லட்சணம். அது அப்போது அந்த மாதிரி நம்ம இதில் என்ன பண்ணுவா, யாராவது இந்த நம்ம நாட்டிலலாம் ஏதாவது தப்பு பண்ணால் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க, நான் வேறு என்ன பண்ணுறது, பண்ண வேண்டியதாக போச்சு, எனக்கு என்ன வேறு வழி அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுவா. அப்படி ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த 3ல் ஒன்றை கூட விட்டு கொடுக்காம இருந்தோம் அப்படின்னாக்க நம் அறவழி வாழ்கிறோம் என்று அர்த்தம். அப்படி ரத்னாகரன் என்ன பண்ணான்? திருட ஆரம்பிச்சுட்டான். நிறைய திருடுறான், நிறைய